சூப்பரான தக்காளி கத்திரிக்காய் கடையில் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இது கொங்கு சைடில் கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவோம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு இனுக்கு கருவேப்பிலை, 2 வரமிளகா போட்டு வதக்கிக்கலாம். அது கூடவே 200 கிராம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கூடவே 200 கிராம் கத்திரிக்காய், நான் பெரிய கத்திரிக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி கத்திரிக்காய் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும், ஏன்னா தக்காளியே தண்ணி விடும். இப்போ ப்ரெஷர் குக்கரில் ஒரு 5 to 6 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இதை ஒரு பருப்பு மத்து இல்லைன்னா ஒரு மேஷர் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கெட்டியாக வேணாலும் அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் தண்ணியாக தளத்தலன்னு இருந்தால் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கொதி விட்டு சூடான இட்லி கூட சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.